1700களில் பிரிட்டிஷ் படைகளை எதிர்க்கிறதுக்கு பல இந்திய பேரரசுகளே பயந்துகிட்டு இருந்த அந்த சமயத்துல அவங்களை சிதறடிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம தமிழ் வீரமங்கை வேலு நாச்சியார் அம்மா பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்க கணவர் முத்துவடுகநாதர் பிரிட்டிஷ்காரங்களும் ஆற்காட்டு நவாப்பும் சிவகங்கைக்கு எதிராக போர் தொடுத்தப்ப அதை தடுக்கிற முயற்சியில காளையார் போர்ல இறந்து போறாரு. அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் அவர்கள் கை குழந்தையோட திண்டுக்கலுக்கு தப்பிச்சு போறாங்க. ஆனா புலி பதுங்கிறது பாயறதுக்கு தான் அப்ப பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரியல. அங்கிருந்து தப்பிச்சு போனவங்க முழு பலத்தோட வரணும்னு நினைச்சு விருப்பாச்சி மன்னர் கோபால் நாயக்கர் கிட்டையும் மைசூர் ஆண்ட ஹைதர் அலி கிட்டையும் உதவி கேட்டாங்க. அவங்களோட முழு உதவியோட 1780களில் பெரிய படையை திரட்டிக்கிட்டு சிவகங்கை கோட்டைக்கு போனாங்க. அங்க பல வெடிமருந்துகளோடையும் பல வீரர்களோடையும் சிவகங்கை கோட்டையை ஆக்கிரமிச்சிருந்த பிரிட்டிஷ்காரங்களை எப்படி தகர்க்கிறதுன்னு திட்டமிட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சிவகங்கை கோட்டையை தகர்க்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. ஏன்னா மொத்த படையும் அந்த கோட்டைக்குள்ள கொண்டு போறதுங்கிறது அவ்வளவு எளிதிலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனா 1-2 பேர் மட்டும் ரொம்ப எளிதா உள்ள பேர்லான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு திட்டமும் தோணுச்சு. அப்பதான் அவங்க படைத்தளபதியான குயிலி ஒரு அதிரடியான ஒரு யோசனை ஒண்ணு சொன்னாங்க. பல நாட்களா நோட்டமிட்டதுல பிரிட்டிஷ்காரங்க வெடிமருந்தை சேமிச்சு வைக்கிற கிடங்கு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. சிவகங்கை கோட்டைக்குள்ள மெதுவா உள்ள நுழைஞ்ச குயிலி அவங்க தன்மையிலேயே நெருப்பு வச்சுக்கிட்டு அந்த வெடிமருந்து கிடங்குல உள்ள விழுந்தாங்க. இதனால பிரிட்டிஷ் படையோட பலம் பெருமளவுல குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த போர்ல ஜெயிச்சு சிவகங்கை கோட்டையை திரும்ப பெற்ற வேலு நாச்சியார் அவர்கள் தன்னோட இந்த வெற்றியை குயிலி அவங்களுக்கு சமர்ப்பணம் செஞ்சாங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்கு தி சிச்சுவேஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.